ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவாஸ் ஃபேமிலி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப நாள் முன்னாடி எடுத்த பக்ரீத் விலாக் தான். ஆக்சுவலி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, சுத்தமாக மறந்துட்டேன் வீடியோ இருக்கிறதையே. ஏன்னா நான் எடுத்ததுமே கொஞ்சமாக தான் எடுத்தேன், ரொம்பவே டைம் எடுத்து எடுக்க முடியல. அதனால இது சுத்தமாக ஞாபகமே இல்லாமல் போயிடுச்சு. பக்ரீத் அன்னைக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன பண்ணோம், என்ன சமைச்சோம், எங்கே போனோம் அப்படின்றத தான் விலாகாக போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னடா ஆட்டுக்குட்டியை ஃபோட்டோ எடுக்கிறாங்களேன்னு பார்க்காதீங்க, ஆட்டுக்குட்டி எடுக்கலை, எங்கள் வீட்டு குட்டீஸை தான் எடுத்தோம். எங்கள் வீட்டு 2 குட்டி பாப்பாஸும் ட்ரெஸ்ஸிங் இது தான். எனக்கு ரொம்ப நாள் ஆசை 2 குட்டி பாப்பாஸ்க்கும் ஒரே மாதிரி மேட்சிங்காக ட்ரெஸ் எடுத்து போட்டு விட்டு பார்க்கணும் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு. ஆனால் அது கரெக்டாக அமைய மாட்டேங்குது. எங்கள் வீட்டில் உள்ள அந்த ஒரு மேரேஜுக்கு மட்டும்தான் 2 பேருக்கும் சேம் ட்ரெஸ் எடுத்து போட்டு விட்டு பார்த்தோம், அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி பக்ரீத் ரம்ஜானுக்கெலாம் கரெக்டாக எங்களால் ப்ராப்பராக ஷாப்பிங் பண்ண முடியல. எங்கள் ஊர் சைட்லலாம் கடைநல்லூரில் ஆடு செம்பரி ஆடு தான் மோஸ்ட்லி அறுப்பாங்க. மோஸ்ட்லி என்ன 100% செம்பரி ஆடு தான். எங்கேயுமே வெள்ளாடு அறுக்கிறது கிடையாது. ஆனால் நான் ஒர்க் பண்ணுற இடம், என்னோடய ஹஸ்பண்டோட ஏரியா சைடில் எல்லாருமே செம்பரி ஆடு அறுக்க மாட்டாங்க. 100% எல்லாருமே, 100% சொல்ல முடியாது, ஒரு 90% எல்லாருமே வெள்ளாடு தான் அறுப்பாங்க. அது ஏன் என்னென்னலாம் எனக்கு தெரியாது. நார்மலாக ஆடு அறுக்கும் போதும் இல்லை, சாப்பிடும்போதுமே அவங்க வெள்ளாட்டு கறி தான் சாப்பிடுவாங்க. செம்பரி ஆடு மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா செம்பரி ஆடு ரொம்ப ஹீட்டாக, அதனால செம்பரி ஆடு சாப்பிட மாட்டாங்களாம். நான் கேட்டதுக்கு இதுதான் பதில் வந்துச்சு. உங்கள் ஊரில் நீங்கள் எந்த ஆடு அறுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த ஆடாக இருந்தால் என்ன, எப்படியோ பக்ரீத் சிறப்பாக முடிஞ்சால் சரி. அல்லாவுக்காக கொடுக்கறது கண்டிப்பாக எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் எடுத்துப்பான் அப்படின்னு நாங்களும் நம்புகிறோம். காலையில் டிஃபன் சிம்பிளாக இட்லி, சட்னி, சாம்பார் தான். குட்டி பிள்ளைங்க 2 ரொம்ப அழகாக இருந்துச்சு, என் கண்ணே பற்றும் போல் இருந்துச்சு. அதனால் அடிக்கடி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். 2 பேரும் க்யூட்டாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ட்ரெஸ்ஸு ரிவாக்கு வெஸ்டர்னில் எடுத்திருந்தேன். ஷாஃபியாவுக்கு அவங்க அம்மா ஷராரா எடுத்திருந்தாங்க. எனக்கு ஷராரா ரொம்ப எடுக்கணும்னு ஆசை தான். இவள் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால சைஸு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தது எந்த ட்ரெஸ் போட்டாலும். அதனால் வெஸ்டர்னே போயிடலாம் அப்படின்றதுக்காக வெஸ்டர்ன் ட்ரெஸ் எடுத்தேன். ஒரு பக்கம் ஆடை அறுத்து தோலெல்லாம் உரித்து கறியெல்லாம் பங்கு வச்சிட்டு இருந்தாங்க கொடுக்க வேண்டிய இடங்களுக்கு. ஹஸ்பண்டும் அவங்களோட தம்பியும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் நாங்கள் சமையல் வேலையை பார்த்துட்ருக்கோம். இந்த தடவை எனக்கு சமையலுக்கு லீவு. எப்பயும் ரம்ஜான் பக்ரீத் அப்படின்னா சமையல் நானாக தான் இருப்பேன், நான் தான் சமையல் பண்ணுவேன் வீட்டில். ஆனால் இந்த தடவை எனக்கு லீவ் விட்டாச்சு. சமையல் சிஸ்டர்ன்லா தான் பண்ணியிருந்தாங்க, நாத்தனார். ஆக்சுவலி அவங்களோட ஸ்பெஷல் தான் இன்றைக்கி. நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்க போகுது அப்படின்னு முதலே சொல்லிட்டாங்க. பிரியாணி, தலைக்கறி, குடல், அப்புறம் சிக்கன் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் காய் மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். காய் கட் பண்ணி கொடுக்குறதுமே எனக்கு நிறைய வேலையெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் சும்மா தான் இருந்துகிட்ருந்தேன். அங்கே நிறைய வறுத்தெல்லாம் அரைச்செல்லாம் குழம்பு வச்சுருந்தாங்க. நிஜமாகவே சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா, அப்புறம் தலைக்கறி, அப்புறம் குடல், பிரியாணி எல்லாமே இருந்துச்சு. நான் பிரியாணிக்கு ரைஸும் தண்ணியும் அளந்து கொடுக்குறதோட சரி, இன்றைக்கி வேலை அவ்வளோதான். எனக்கு காய் கூட நான் பெருசாக நறுக்கலை, ரொம்ப கம்மி டைம் தான் பார்த்துக்கிட்டேன். பிரியாணினா தால்சா இல்லாமல் எப்படி, ஸோ கொஞ்சோண்டு தால்சா மட்டும் நான் வச்சேன். ஹெல்ப்புக்கு நிறைய பேர் இருக்கும்போது நம்ம சமைக்கிற அந்த பேர்டன் ரொம்ப தெரியாது. ஏன்னா காய் கட் பண்ணி கொடுத்துருவாங்க, கறி அலசி கொடுத்துருவாங்க, நிறைய விஷயம் பண்ணிடுவாங்க. நம்ம சமைச்சா மட்டும் போதும் அந்த மாதிரி இருக்கும். நான் சமைக்கிறப்பையும் எல்லாருமே எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க, நான் சமைச்சா மட்டும் போதும். இப்போயும் அதே மாதிரி எல்லாருமே காயெல்லாம் நறுக்கி கொடுத்துட்டாங்க. எனக்கு தான் கொஞ்சம் வேலை கம்மி. இலையில ஒரு மாதிரி நிறைஞ்ச மாதிரி இருந்துச்சு சாப்பாடு. அதை முடிச்சுட்டு கடைசியாக ரோஸ் மில்க் வேறு போட்டு கொடுத்தாங்க. இவ்வளோ விஷயம் இன்றைக்கி ஏன் நடக்குது அப்படின்னா, சிஸ்டர்லாக்கு இன்றைக்கி தான் ஆனிவர்சரியும், ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி. அதனால் ஸோ நானே சமைச்சு தரேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் டேஸ்ட் மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் எங்கேயாவது வெளில போகலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் பக்ரீத் ரம்ஜான் அன்றைக்கி எப்பயுமே வெளியில் போனதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் போகலான்னு பிளான் பண்ணோம். எங்கே போகிறதுன்னு தெரியாமல் திருநெல்வேலியை நோக்கி போனோம். கிளைமேட் செம்ம சூப்பராக இருந்துச்சு. மழை வர்ற மாதிரி ஒரு பக்கம் மட்டும் மேகம் கருத்து இருந்துச்சு. அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக கிளியராக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி கிளைமேட்டில் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும்.
யூசுவலாகவே எனக்கு ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் கிளைமேட் வேறு சூப்பராக இருந்துச்சா, செம்ம ஹாப்பியாக இருந்தேன். ஸோ போகும்போதே வந்து மூவி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ பிஎஸ்எஸ் தியேட்டர் தான் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் பிளான் வந்து அனிவர்சரி அப்படின்றதுனால வெளில ஏதாவது ஷாப் போயிட்டு கேக் கட் பண்ணி ட்ரீட்ஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணோம். அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டதே பயங்கர ஹெவியாக இருந்தது. ஸோ உடனே வந்து வேறு எதுவும் நம்மளால் எடுத்துக்க முடியாது அப்படின்றதுனால சரி ஓகே மூவி முடிச்சுட்டு வந்து நைட்டு நம்ம வந்து ஏதாவது ஷாப் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு வேளை வந்து பக்ரீத் இல்லாமல் வேறு ஏதாவது டேஸில் வந்துருந்துச்சு அனிவர்சரி அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது சர்ப்ரைஸாக பிளான் பண்ணியிருக்கலாம். பக்ரீத்தும் அன்றைக்கே அனிவர்சரியும் அன்றைக்கே அப்படின்றதுனால வந்து ஒன்றுமே யோசிக்க முடியல. ஏன்னா ஈவினிங் வரைக்குமே ஒர்க் இருந்துகிட்டே இருந்தது. சமையல் முடிச்சுட்டு பாத்திரம் விளக்குறது, அப்புறம் 2 பேரும் கறியெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க. அவங்க வரவும் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் சிம்பிளாக ஏதாவது கேக் வெட்டிக்கலாம் இந்த வருஷம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் இயர் ஏதாவது பெருசாக பிளான் பண்ணிக்கலாம். உள்ளே என்ட்ரானதுமே பாப்பா பாப்கார்ன் வேணும்னு கேட்டுட்டாங்க 2 பேருமே. ஸோ அவங்களுக்கு பாப்கார்ன் வாங்கியாச்சு. நைட்டு படம் முடிகிறதுக்கே வந்து 9:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. எங்கே போகலான்னு யோசிக்கும்போது டைம் வேறு ஆகிட்டதுனால நிறைய ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருந்த ஷாப்பு D14 மட்டும்தான், டெசர்ட் கார்னர். அங்கே தான் போயிருந்தோம். செம்ம க்ரௌடு. பக்ரீத் அப்போ நைட்டு எல்லோரும் வந்து வெளியில் வருவாங்கன்றதே நான் அப்போ தான் பார்க்குறேன். எப்படியோ வெயிட் பண்ணி ஒரு ஒரு சீட்டு பிடிச்சி உட்காந்தாச்சு. உட்காந்தா பாப்பா ஒரே அழுகை. என்னன்னு பார்த்தா அவளுக்கு கேக் வேணும்னு கேட்டுட்டா. ஆக்சுவலி அவங்களோட மேரேஜ் அன்னைக்கு வந்து நாங்கள் சென்னையில் ரிசப்ஷன் போயிருந்தோம். அங்கே வச்சு ஒரு கேக் சாப்பிட்டா. அந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தா. பார்த்து முடித்தவுடனே எனக்கு இதே மாதிரி கேக் இப்போ வேணும்னு ஒரே அழுகை. அப்புறம் செம்ம க்ரௌடாக இருந்ததுனால அவங்க யாருமே அவைலபிளாக இல்லை. கூப்பிட்டு ஒரு வழியாக வந்து கேக்கும் ஆர்டர் பண்ணிட்டோம். வர்றதுக்கு கொஞ்சம் டைம் தான் ஆயிடுச்சு. ஒரு வழியாக கேக் வந்துருச்சு. இவளுக்கு ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா இந்த கேக்கு தான் அங்கே சாப்பிட்டா அதே மாதிரி வேணும்னு கேட்டதுனால ஷாஃபி வந்து ரெட் வெல்வெட் சாப்பிட்டா. அதுலேருந்து ஒரு துண்டு கூட அவள் எடுத்து சாப்பிடல. எனக்கு அந்த கேக்கு தான் வேணும்ன்ட்டு உட்காந்துட்டு இருந்தா. கடைசியாக அனிவர்சரிக்கு செலக்ட் பண்ண கேக்கும் வந்துருச்சு. ஆக்சுவலி ஃபஸ்ட் இயர் அனிவர்சரி வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்ததுனால வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பரவாயில்ல, நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு நாங்களே சமாதானமாகிட்டோம். அப்புறம் வந்து இதுதான் சிஸ்டர்லாம் அவங்க வந்து கேக்கில் கேண்டில்லாம் ஏற்றி கடைசியாக ஒரு வழியாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் ஃபோட்டோஸே எடுத்துக்கல பக்ரீத்தில். ஃபுல்லாகவே வந்து கறி கொடுக்குறது வீட்டு வேலைன்னு எல்லாம் அப்படியே போயிட்டதுனால பெருசாக என்ன சுத்தமாகவே ஃபோட்டோ எடுத்துக்கல. இங்கே வந்து தான் வந்து இவங்கள தான் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக எல்லோரும் சேர்ந்து வந்து விஷ் பண்ணி கேக்கெல்லாம் 2 பேரும் கட் பண்ணாங்க. செம ஜாலியாக போயிட்டுருந்துச்சு. என்னடா கட் பண்ணாமல் சிரிக்கிறாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க, ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் கட் பண்ணி 2 பேரும் மாறி மாறி ஊட்டி விட்டுக்கிட்டாங்க. பார்க்க ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. மத்தியானம் சாப்பிட்டது செம்ம ஃபுல்லு. அதுக்கு நடுவில் என்னால் வந்து ஒரு பீஸ் கொஞ்சோண்டு கூட எடுத்து வாயில் வைக்க முடியலை கேக்கு. ஏன்னா நாங்கள் வேறு எதுவுமே ஆர்டர் பண்ணல. கடையில் போயிட்டு எதுவுமே ஆர்டர் பண்ணல. கேக்கு குட்டீஸ்க்கு 2 கேக்கு, இவங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கான கேக், அவ்வளோதான். இந்த 2 மட்டும்தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பிட முடியாட்டினா என்ன பண்ணுறது? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து கேக்கை வந்து சாப்பிட்டு முடிச்சுக்குவோம். அதுக்கப்புறமா வேறு ஏதாச்சும் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியாச்சு. குட்டீஸ் 2 பேரும் வந்து கேக் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் யோசித்ததுக்கு பிறகு ஒரு ஃபலூடா அப்புறம் ஒரே ஒரு பீஸா மட்டும் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். பீஸா வந்து நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி ஃபலூடாவும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். என்னால் சுத்தமாகவே சாப்பிட முடியல, எடுத்துக்கவே முடியல. மத்தியானம் சாப்பிட்டதே வந்து கழுத்து வரைக்கும் நின்றுச்சு. ஸோ எங்களோட பக்ரீத் இந்த மாதிரி தான், ஒரே ஃபன்ஃபில்டாக சூப்பராக இருந்துச்சு. உங்களோட பக்ரீத் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா பை.